மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்புட்ன்னா, சார் நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு வந்து நெறைய பயம் இருக்கு. நான் வந்து கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? நான் போற வழி கரெக்ட்டா? தப்பா? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டே நான் படிக்கலாமா? இல்ல இத எப்படிலாம் சரி பண்றது? இத எப்படி நான் இதுலருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது? அந்த மாரி நெறைய பேர் மெசேஜ்லாம் போட்டுருந்தீங்க. நெறைய பேர் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ணி நெனைக்கிறேன். ஆகஸ்ட் தான் இருக்கு. நெறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? நீங்க வந்து பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸாம் பத்தின ஓவராலா ஒரு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா இந்த எக்ஸாம்னா இதுதான். இப்ப நீங்க பேங்க் எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல யுபிஎஸ்சி எக்ஸாம் எடுக்கிறதுனாலும் சரி, இல்ல நீங்க டிஎன்பிஎஸ்சி எதுனாலும் சரி, ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸாம் பத்தி என்னன்னு ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இது என்னென்ன நடக்குது? எந்தெந்த மாரியெல்லாம் குடுக்குறாங்க? எந்தெந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு? சிலபஸ்லாம் வரும். இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சிலபஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றத நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா இந்த சிலபஸ் வரும். இந்த டாபிக்ஸ் வரும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் இந்த மாரி நீங்க முக்கியமா ஓவராலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, பேசிக்ஸ்ன்னு ஒரு விஷயம். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பேசிக்கா நீங்க இத மட்டும் படிச்சிருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். பேஸ்மெண்ட் அதான். அத வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்க அந்த பேசிக்ஸ ஃபுல்லா கவர் பண்ணீங்க அப்டினாலே மேக்ஸிமம் வந்து உங்க எக்ஸாம அட்டெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கன்டென்ட் தெரியும். கிளியர் பண்றது 2வது விஷயம். அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கன்டென்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அத ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும். பேசிக்ஸ மட்டும் முடிச்சுட்டு, அதோட ஹையர் லெவல்லாம் வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த எல்லா கொஸ்டின்ஸும் ஓவராலா எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவராலா கவர் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க டெஸ்ட்லாம் நெறைய போட்டு பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாடல்ல தான் கிளியர் பண்ற மாரி. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் அதுக்கப்புறமேட்டு அத பிராக்டிஸ் நெறைய சால்வ் பண்ணி பார்க்கிறதா இருக்கட்டும். நெறைய கொஸ்டின்ஸ் இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஒரு எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு ப்ராப்பரான வேவா வந்து நம்ம குடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நம்மளோட ராயல் பாஸ். அந்த ராயல் பாஸ்ல என்னென்ன குடுக்குறோன்றத நான் லைவா காமிக்கிறேன். நீங்க போய் Googleல போய் crackvithjack.com சர்ச் பண்ணீங்கனாலும் ஒரு வெப்சைட் வந்துரும். நம்மளோட வெப்சைட்ல உள்ள வந்தோனே லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு எல்லா வேலையும் பாருங்க. ரைட் சைட் கார்னர்ல இங்கனக்குள்ள ஹை சிடபிள்யூஜே அது மாரி உங்களுக்கு வந்து உங்களோட லாகின் இருக்கும். குடுத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்துரும். ஹாய்ன்னு போட்டு உங்க பேர் வந்துரும். நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். லாகின் பண்ணிட்டு நான் சொன்னேன்ல ராயல் பாஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அது முன்னாடியே உங்களுக்கு ராயல் பாஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்ட்டா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். 12 மந்த்ஸ்க்கு 1299 நீங்க பே பண்ணணும்ப்பா. அதுல எந்த எந்த மாற்றமே இருக்காது. 1299 பே பண்ணணுமா சார்? அவ்வளோ அமௌண்ட்டா? அப்படின்னா, இதுல இருக்க கன்டென்ட் எல்லாம் வச்சு பார்க்கிறப்போ, இதுல இருக்க கன்டென்ட் நீங்க ஒவ்வொரு கன்டென்ட்டையும் நீங்க ஒரு ரூவாயா மைனஸ் பண்ணீங்கனாலும், நீங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ரூ. 20,000 கிட்ட குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கன்டென்ட் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்? வீடியோ கோர்ஸ்னா வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து அந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினும் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா இருக்கும். நீங்க ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ் எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு டைப் வைஸா வீடியோஸா உங்களுக்கு இதுல அப்லோட் ஆயிடும். சரியா? வீடியோ கோர்ஸ். இது போக வந்து பிடிஎஃப் கோர்ஸ். அது வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்தடுத்து புதுசா டாபிக்ஸ் வருதெல்லாம் வீடியோஸ் எடுத்து நம்ம இருக்கும். அதுவும் உங்களுக்கு இதுல வந்துரும். இது போக வந்து பிடிஎஃப் கோர்ஸ். பிடிஎஃப் கோர்ஸ்னா என்ன அப்டின்னா, நீங்க வீடியோ கோர்ஸ்ல பார்க்குற கொஸ்டின்ஸ் இந்த இதெல்லாம் அத பத்தின டைப்ஸ்லாம் வந்து அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண தேவைப்படும்ல. பிகினர் லெவல், பிரிலிம்ஸ் லெவல், டாபிக் வைஸ், செக்ஷன் வைஸ், வெரி பேஸ்ட் இல்ல பூஸ்டர் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின். அது எல்லாமே இந்த பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் சொன்னேன்ல, நீங்க எனக்கு 20,000க்கு மேல தரணும். அதுல அந்த பிடிஎஃப் கோர்ஸே பாதி காசு எடுத்துரும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. இது இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ற மார்க் டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும். மார்க் டெஸ்ட் சீரிஸ்னா 1 இயர்க்கு உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான மார்க் டெஸ்ட் சீரிஸும் நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ்ல குடுத்துருக்கோம். இது போக நம்ம ரிலீஸ் பண்ற பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸ்ல அவைலபிளா இருக்கும். 12 மந்த்ஸ்க்கு வெறும் 1299க்கே நீங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். இது 1299 வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 120 கம்மியா நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு வழி. சரியா? இத படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ராயல் பாஸ் யூஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது குவெரீஸோ, டவுட்ஸோ இருந்துச்சுன்னா, எப்பனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே. இதற்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. டாடா! பாய்! சி யூ.